வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். சனாதன தர்மம் என்றால் என்ன? இதுக்கு முன்னாடி எத்தனையோ முன்னோர்கள் எல்லாம் பேசிவிட்டு போயிட்டாங்க. சனாதன தர்மம் என்றால் அன்பு, பாசம், கருணை, நேர்மை, எல்லோரையும் மதிக்கணும். தாழ்த்தப்பட்டவங்க, உயர்ந்தவங்க அப்படியெல்லாம் இல்லை. பணக்காரர்கள், பணம் இல்லாத ஏழைகள் அப்படி ஒன்றா சொல்லலாம். தவிர இதெல்லாம் அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்தில் பிரிக்கப்பட்டது. சனாதன தர்மம் என்பது நிலையில்லாதது, அதாவது முடிவில்லாதது, அழிவற்றது. இப்படிதான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை, ஒருவர் நிறைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பது சனாதன தர்மத்திற்கு எதிரி, அப்பாற்பட்டது. நான் அரசியல் பேசவில்லை, அரசியல் தெரியாது, எதுவும் தவறாக யாரும் நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களே அவங்க அடுத்தவங்களுக்கு எப்படி வாழணுன்றது கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. நம்ம தாத்தா பாட்டி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பூமியில் இறைவன் எல்லா மதத்துக்கும் சனாதன தர்மம் என்பது, அது தமிழில் சனாதன தர்மம் என்று சொல்லி அது வேற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது அப்படி அல்ல. எல்லா மதத்திலும், அதாவது குரானில் என்ன சொல்லுது, பகவத்கீதையில் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது, இந்த 3 மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அன்பா நேசி, யாரையும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத, அடுத்தவர்கள் பணத்தை ஏமாற்றாத, அடுத்தவங்களை மோசடி பண்ணாத, தர்மமாக வாழு, கருணை காட்டு. இதுதான் சனாதானம் என்பது. அன்னை, தாய். ஒரு தாய் எப்படி தான் வயிற்றில் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களோ அது மாதிரி பார்க்கணுன்றது தான் சனாதன தர்மம். சில பேர்கள், அதாவது மூட நம்பிக்கைகளை நானும் மறுக்கிறேன். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஒவ்வொரு மதத்திலும் பிரிவினைகள் இருக்கு. இஸ்லாம் மதத்தில் பிரிவினைகள் இருக்கு, கிறிஸ்துவ மதத்தில் பிரிவினைகள் இருக்கு, இந்து மதத்திலும் பிரிவினைகள் உள்ளது. ஆனால் எல்லா வேதங்களும் மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும், மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்க வேண்டும். ஒரு மனைவியை, அதாவது அவரவர் மனைவியை தன்னுடைய கடமை, அதுவும் தர்மம். தான் தாலி கட்டும் பொழுது அந்த அக்னி சுத்தி வரணும். அக்னி தேவன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வேத விற்பனர்கள் மந்திரத்தை ஓதுவாங்க. அந்த மந்திரங்கள்லாம் இதுதான். என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நான் கைவிட மாட்டேன், என் உயிர் போனாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்ற சத்தியம். அதே போல மனைவியும் தன் கணவனுக்கு கடைசி வரை, என் உயிர் உள்ளவரை எல்லா உதவிகளையும் கணவனுக்கு செய்வேன். கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லுவாங்க. நான் சொல்றது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆண்டவன் உள்ள வந்துடுறார். ஒழுக்கமா வாழணும். அதாவது ஒருத்தவங்க கெட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள பார்த்து ஏளனமா பேசக்கூடாது. மனைவியிடம் மட்டும் எப்படி நடந்துக்கணும் இல்லை, தன்னை பெத்த தாய் தந்தையருக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் எல்லோருக்கும் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஆண் என்றாலும் பெண் என்றாலும் சனாதன தர்மம் ஒன்று. தன் தாய் தந்தையரை தன் உயிர் உள்ளவரை அவர்களுக்கு தன் கடமையை செய்ய வேண்டும். கூட பிறந்தவங்க, அக்கா தம்பி, சகோதர சகோதரிகள், அவர்களிடம் பணம் இருந்தால் ஒருத்தர்கிட்ட, பணம் இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. இதுதான் சனாதன தர்மம் சொல்லுது. நம்ம இந்து மதப்படி பார்த்தீங்கன்னா கோயிலில் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு. அது காலங்காலமாக ஒவ்வொரு தலைமுறையிலும் இப்போ பாருங்க,
அந்த காலத்தில் ராஜாக்கெல்லாம் குதிரையில் போனாங்க, டக்கு 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 டக்குன்ட்டு. இப்போ நம்ம நினச்சா ஃப்ளைட்டில் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். அந்த காலத்தில் பேச முடியாது. இப்போ காலம் இது வந்து சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, நாகரிகம் வளர்ச்சி சொல்லுவாங்க. அது வளர்ந்துருக்கு. என்ன இருந்தாலும் எத்தனை நாகரிக வளர்ச்சி வளர்ந்தாலும் அப்பா அம்மா தான், அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒன்று தான். ஒருத்தர் பணத்தை ஏமாத்தினா கர்மா அங்கே உள்ளே வந்து பூந்துக்கிட்டு அந்த கர்மா வந்து உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலங்களும் மாறும். மனிதருக்கு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காது. இது வாழ்க்கை வந்து ஒரு ராட்டினம், ஜோதிட சக்கரம் சொல்லலாம். வாழ்க்கை மேலே இருக்கவங்க கீழே போவாங்க, கீழே இருக்க மேலே போவாங்க. ஒழுக்கமாக நேர்மையாக அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தால் எந்த கிரகங்களும் மனிதனை தொடாது, நல்லதே செய்யும். ஒருவர் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வந்து நிறைய அனுபவங்களை இலவசமாக காலம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். சனாதனம் தர்மம் வந்து இதை உலகத்தில் யாராலும் அழிக்க முடியாது. எத்தனை ஆயிரம் வருடங்களாக எத்தனை புதுமை பித்தர்கள் வந்தாலும் சனாதனத்தை அழிக்க முடியாது. இந்த அகிம்சை, இந்த ஆடு மாடு வெட்டுறது கொல்றது, இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட வழிமுறையாக இருக்குது. எந்த தெய்வமும் வந்து எனக்கு பலி கொடுன்னு சொல்லலை. அவங்கவுங்க வழிபாட்டு முறை நம்ம குறை சொல்லக்கூடாது. இதுதான் தர்மம். கோயிலில் நம்ம வந்து பொங்கல் தரோம், கோயிலில் பிரசாதமாக பொங்கல் தரோம், சக்கரை பொங்கல் தரோம். சக்கரை பொங்கலில் ஒரு அர்த்தம் இருக்குது. நிறைய பேர் இந்த உணவு முறையில் நிறைய இந்த வீடியோ பேச 2 மணி நேரம் பேசலாம், நிறைய பேசலாம். சக்கரை பொங்கல் வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வருமானம் வரல, எனக்கு கணம் இருக்குது, எனக்கு வந்து லோன் நிறையா இருக்குது, என்னுடைய எல்லாமே தலையெழுத்தே மாறுது, ரொம்ப கஷ்டம் அப்படின்றவங்க வருவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருவாங்க, எனக்கு குழந்தை பிறக்கலையே வருவாங்க, எனக்கு நோய் தீரணும்னு வருவாங்க. பலவிதமான கஷ்டங்களை என்னை பணம் ஒருத்தன் ஏமாற்றிட்டான், அதுக்காக நான் நாய் மாதிரி சுற்றுறேன், அது இருந்தால் என் குடும்பத்துக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு நான் வழி காமிச்சிடுவேன், இப்படி சுற்றுவாங்க. அப்போது அந்த சக்கரை பொங்கல் கொடுத்தா டாக்டர்கிட்ட போனவொன்னா முதல்ல ஒரு பேஷண்ட்டு சீரியஸ் ஆக்காங்கன்னா உடனே ஒரு ட்ரிப்பை ஏற்றுவாங்க. ட்ரிப்புன்றது சக்கரை தண்ணி, குளுக்கோஸ், அதை தான் சக்கரை பொங்கலாக, அதான் சக்கரை பொங்கலாக கொடுப்பாங்க. அது சாப்பிட்டவொன்னே அவன் அப்படி நொந்து போயிருப்பான். பிரசாதன்றது அதுதான் கோயிலில். அது சாப்பிட்டவொன்னே அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மா, அந்த யார் ஆத்மாவுக்கு யார் அந்த சக்கரை தித்திப்பானதை கொடுக்குறாங்களோ அப்பயே அந்த ஆத்மா வாழ்த்தும். இப்போ கல்யாணத்தில் எல்லாரும் எதிரி இருப்பாங்க, கல்யாணம் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, நல்லா வாழ்த்துறவங்க இருப்பாங்க. அந்த வயிறுலாம் வாழ்த்ததுக்கோசம் தான் அந்த உணவு பரிமாற்றமே பந்தி வச்சிருக்குது. மிளகு பொங்கல் எனக்கு ஒரு சந்தேகம், என்னன்னா மிளகு பொங்கல் தராங்க திருப்பதி கோயிலில். நான் யோசனை பண்ணேன், மிளகு சாப்பிட்டா உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு வழிபாட்டு முறையிலையும் தேங்காய் வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுறது வந்து அது மற்றவங்களாம் என்ன தேங்காய் உடைக்கிறாங்க, சக்கரை பொங்கல் செய்கிறாங்க, உளுத்த வடை, ஆஞ்சநேயருக்கு உளுத்த மாவு வடை போடுறாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த உளுத்த மாவு வடை வந்து சாப்பிட்டா அதில் கால்சியம் சக்தி இருக்குது, மூட்டு வலி வராது, அதுக்காக தான் உளுத்த வடை. தேங்காய் வந்து நம்ம குழந்தையாக பிறக்கும் பொழுது அன்னை தாயிடம் வந்து தாய்ப்பால் குடிக்கும் பொழுது அந்த தாய்ப்பால் சக்தி வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறக்கும் வரை அந்த சக்தி அந்த மனிதரை வழிநடத்தும். அந்த சக்தி அவங்க நடக்கிறதுக்கு பேசுறதுக்கு எல்லாத்தையுமே சக்தி கொடுத்து தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவு எதுனா தேங்காய். வாழைப்பழம் சாப்பிட்டா, நான் இதற்கு ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை சாகடித்து விடும். மிளகு விஷம், பகைவன் எனிமி வீட்டில் போயிட்டு பகைவன் வீட்டில் போயிட்டு விருந்து அருந்தலாம். 4-10 மிளகு வாயில் போட்டுக்கணும். அந்த விருந்தில் விஷத்தை கலந்தாலும் அந்த விஷத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்குது. வேப்பிலை கிருமி நாசினி, உடம்புல கசப்புத்தன்மை வேண்டும், கசப்புத்தன்மை நம்ம சாப்பிட்றதில்ல, அந்த சக்தியும் வேண்டும். அறுசுவையில் அதுவும் ஒன்று. வேப்பிலை வந்து ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க. அப்போ அந்த சூரியனோட வெப்ப கதிர்வீச்சிலேருந்து
பலவிதமான நோய்கள் உருவாகும். அந்த நோய்களை தடுக்கக்கூடிய அந்த எதிர் சக்தி எதில் இருக்குன்னா அந்த கேழ்வரகு கூழுலையும் வேப்பிலையிலையும் இருக்கு. எலுமிச்சப்பழம், சிட்ரின் ஆசிடு, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, திஷ்டிக்காக கிண்டல் பண்ணுவாங்க. கடவுளையே வந்து நம்ம வந்து சாமின்னா சாமி, சிலைன்னா சிலை. அப்போ கடவுள் கொடுக்குற பிரசாதம்னா பிரசாதம். அந்த எலுமிச்சப்பழத்தை வந்து அந்த எலுமிச்சப்பழத்தோட சாறு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளையும் குறைக்கும், ரத்தத்தை மெலிசா ஆக்கும். இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் கடவுள் வழிபாட்டு முறையாக கொண்டு வந்தாங்க. யாரையும் ஏளனமாக நினைக்கக்கூடாது. ஒருத்தர் வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு அண்ணங்காரன் வீட்டில் பொண்ணு ஓடி போச்சு. தம்பிக்காரன் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டான். அது எவ்வளோ பாவம். எல்லோரையும் மதிக்கணும். எல்லாரும் தப்பு செய்யலாம், எல்லா வயசுல எல்லாரும் தப்பு செய்யலாம். நானும் எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பேன். ஆனால் வயதாக எல்லோரையும் மதிக்கணும். அதுதான் சனாதன தர்மம். இந்த தர்மத்தை எப்படி அழிக்க முடியும்? இந்த தர்மத்தை அழிக்கணும்னா இஸ்லாம் மதத்தை அழிக்கணும், கிறிஸ்துவ மதத்தை அழிக்கணும், இந்து மதத்தை அழிக்கணும். முடியுமா? எல்லா மதமும் அதுதானே சொல்லுது. அல்லாஹ் அதுதானே சொல்கிறாரு. கஷ்டப்படுறேன்னா அவனுக்கு தூக்கி விடு, தர்மம் பண்ணு. இஸ்லாம் மதத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் 40% ஏதோ என்ன ஒரு நண்பர் சொன்னார். ஒரு இஸ்லாம சகோதரர், எனக்கு ஃப்ரெண்டு நதீம் அவர் பேர். அவர் சொன்னார் 40% தர்மம் பண்ணு. அவர் என்கிட்ட சீட்டு போட்டு, தெரிஞ்சதெல்லாம் சீட்டு போட்டு எடுத்து அந்த தர்மத்தை பண்ணுவார். அந்த அந்த பண்டிகை ரம்ஜான் பண்டிகை வரும்போது. அதுதானே சனாதன தர்மம். எல்லா கிறிஸ்துவ மதத்திலும் அதுதான். நேற்று எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என் கடையில் ஒரு வாய் பேச முடியாத கிறிஸ்துவ பையன் இருக்கான். அந்த பையன் வந்து நான் ஃபோட்டோ காமிச்ச உடனே அவனுக்கு துடிக்குது. அவன் ஓடி போய் வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த ஜபம் பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணான். அந்த சூழ்நிலை இல்லைப்பா அப்படி ரொம்ப கூப்பிட்றேன்னு. அதுதான் சனாதன தர்மம். ஒருத்தர் கண்ணில் கண்ணீர் வரும்போது அந்த கண்ணீரை அப்படியே தொடச்சி அங்கே ஆறுதலாக நீ பணம் கொடுக்குறியே இல்லையோ, அவருக்கு தெம்பான 4 சக்தியான வார்த்தைகளை கொடுத்து கூட இருந்தாலே போதும். அதுதான் சனாதன தர்மம். இந்த தர்மத்தை ஒழிச்சா மனித தர்மத்தையே ஒழிச்சா மாதிரி தானே. ஏதோ எதுக்காக சில பேர்கள் சொல்லுவாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், அரசியல் தெரியாது, அரசியலை பற்றி நான் பேசவில்லை, நான் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது, நான் வந்து மனித கட்சி, அவ்வளோதான். அதனால் சனாதன தர்மம் இது ஜோதிடம் வேறு, சனாதன தர்மம் வேறு. மனிதன் மதிக்க வேண்டும். ஒருவன் வீழ்ந்திருக்கும் பொழுது ஏதாவது பண உதவி இல்லையா, உடல் உதவி இல்லை, வாய்மொழியாக உதவி. ஒருத்தரை பற்றி ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிற வீட்லேயோ பொண்ணு எடுக்கிற வீட்லேயோ மாப்பிள்ளையை பற்றி அவன் நல்லவன் தான் அப்படி இழுப்பாங்க, அவனை இப்படி அப்படின்னு கெடுத்து விடுவாங்க. அங்கே கர்மா உள்ள பூந்து சனாதன தர்மத்தை மீறியதால் தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம அழிக்க முடியாது. சனாதனத்தை அழிக்க யாரும் பிறக்க முடியாது. இன்னும் பேசிகிட்டே போல நிறைய விஷயங்கள் இது. மறுபிறவின்னு இருக்கு. மறுபிறவின்றது ஒரு மனிதனுக்கு கிடையாது. இந்த உடம்புல இருந்து போற உயிர் வந்து எங்க போகுது? அது எங்க போய் உயிர் போயிடுச்சுப்பா. எங்க போச்சு? சூரியன்கிட்ட போச்சு. சூரியன் இல்லைன்னா ஒரு பூமியில ஒரு புழு பூச்சி அண்டாது. நான் சொல்றது பொய்யா இருந்தால் நீங்கள் தமிழில் கர்ணன் ஒரு படம் இருக்கும். கர்ணன் வந்து அவர் இறந்தார், தர்மராஜா அவர் இறந்துட்டார். இறந்தவொடனே அவருடைய ஆத்மா அப்படியே ஒவ்வொரு படிக்கிட்ட ஏறி சூரியன்கிட்ட போவார். இங்கே தான் மறுபிறவி என்பது கிடையாது. மறுபிறவி என்பது நான் எங்கள் அப்பாவோட மறுபிறவி, எங்கள் அப்பாவோட ரத்தத்தோட மிச்சம்தான் நான், எங்கள் தாத்தாவோட ரத்தத்தோட மிச்சம்தான் எங்கள் அப்பா மறுபிறவி. என்னுடைய மறுபிறவி என்னுடைய குழந்தைகள், என் பிள்ளைகள், என் பெண் பிள்ளைகள், என் ஆண் குழந்தைங்க, இதுதான். அதனால் நம்ம செய்கிற கர்மா நம்முடைய வாரிசுகள் மறுபிறவி எடுத்து நீ வந்து அதை அனுபவிப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, உன் பிள்ளைகள் உன் மகள்கள் அனுபவிப்பாங்கன்றது தான் அந்த பெரியவங்க சூசகமாக சொல்லியிருப்பாங்க. சனாதன தர்மம் இறைவனை வந்து மனதார கண்மூடி உள்ளுக்குள்ளே நினச்சி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்தந்த உடைகளை போடுவாங்க, எது வேணால் செய்வாங்கன்னு அவங்கவுங்களோட விருப்பம், வழிபாட்டு முறைகளை விருப்பம். நான் பார்த்துருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா
அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பாஞ்சாவா அது மாதிரி ஒரு பண்டிகை வரும். அப்போது இது சாட்டையை எடுத்து அடிச்சு ரத்தம் வரும், நம்ம நெருப்பு மிதிக்கிறோம். கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ யூடியூப்பில் பாருங்கள், நம்ம குளத்தில் குளிப்போம், அவங்க வந்து குளத்தில் மூழ்கி அவங்களும் பிதா சுதா பரிசுத்தா ஆமைன்னுவாங்க. இதுதான் சனாதன தர்மம். அடுத்தவர்களுக்கு ஹெல்பிங் மைண்டு தான் சனாதன தர்மம். அடுத்தவர்களை மதிக்க வேண்டும், மிதிக்கக்கூடாது. வாழ்க்கையில் வந்து எல்லோரையும் மதிக்கணும், இதான் சனாதன தர்மம். நிறைய பேசலாம். சனாதன தர்மத்தை என்னை பொறுத்தவரை யாராலும் அழிக்க முடியாது. அது ஒரு மனித கோட்பாடு, வாழ்வியல் முறை, எப்படி வாழணும் மனுஷன் அப்படின்றத வெளிப்படுத்துறது தான். சில மூட நம்பிக்கைகள்லாம் நானும் அதை எதிர்ப்பேன். ஆனால் இதெல்லாம் நல்ல விஷயங்களை பற்றி நாம் வரவேற்பேன். எல்லா மதமாக இருந்தாலும் என்னுடைய சகோதரிகளான இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்து என்னுடைய உறவுகளுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வாழ்க. வணக்கம். நன்றி. வணக்கம்.